ஹாய்டா, வெல்கம் டு மோச்சுவனி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ஜனுக்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால தான். அண்டு இன்றைக்கி நம்ம ஆரம் ஹயாங்கோட பர்த்டே. ஸோ அவருக்கு எல்லாருமே விஷ் பண்ணிவிடுங்க, அவர் நல்லா இருக்கணும்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு லீடராக அண்டு ஒரு டேடா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு பிரதரா, ஒரு மதரா, எல்லாமுமா இருந்து எல்லா ப்ராப்ளம் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்துல இருந்தும் நான் நம்மளோட பாய்ஸஸை எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு டீமாக கொண்டு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை இப்போ லீட் பண்ணி எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அங்கே ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான தூண் மாதிரி இருக்கிற நம்ம ஆரம் அவருக்கு இன்றைக்கி பர்த்டே. அவரோட லைஃப்பில் அவருக்கு பிடிச்ச மாதிரி அண்ட் அவர் ஆசைப்படுற மாதிரி அவர் லைஃப்பை அவர் லீட் பண்ணி வாழணும் அப்படின்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்கடா. இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஆரம் அண்ட் நம்ம ஜின் அவங்களோட ஒன் ஷாட் தான்டா. ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி வருதுன்னு தெரியல. ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஓகேவா, வாங்கடா இப்போ ஸ்டோரி உள்ள போகலாம். இப்போ எடுத்ததும் ஒரு பெட்ரூம் தான் காட்டுறாங்க. அந்த பெட்ரூமில் அந்த சன்லைட் டைரக்டாக படுது. அந்த சன்லைட் படுற அவங்களோட அந்த பெரிய கிளாஸ் விண்டோ வழியாக அந்த சன்லைட் படுது. அந்த பெட்ரூம் ஃபுல்லாமே ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஷேடு அப்படி இருக்குது. இப்போது அதில் ஒரு பர்சன் ஒரு மாதிரி பூனைக்குட்டி மாதிரி தூங்கிட்டுருக்காங்க. பக்கத்தில் அவங்க ஒரு பில்லோ மாதிரி ஒருத்தவங்க ஃபேஸ் போட்ட ஒரு பில்லோ அக் பண்ணி தூங்கிட்டுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு சவுண்ட் கேட்குது, ஜின் டைம் ஆகுது, எந்திரிக்கலையா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த சவுண்ட் கேட்டதும் அந்த பர்சன் ஒரு மாதிரி அவங்களோட சோம்பில் முறிச்சிட்டு அந்த ஸ்லீப்பி ஐஸோடு எந்திரிச்சு அவங்களோட அந்த பில்லோ அதை தான் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பிரைட் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு குட் மார்னிங் மை ஐடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லோவில் இருக்க ஒரு ஃபேஸில் அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறாங்க அவங்க லிப்ஸ்லேயே. அவளை டைட்டாக அந்த பில்லோ ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னோடய டேஸ் எப்போவுமே உன்னோட ஃபேஸில் தான் முழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா அவரோட ரூம் ஃபுல்லாமே எல்லா இடத்துலையுமே அவரோட ஃபேவரட் ஐடலோட பிக் தான். நிறைய டிஃப்ரெண்ட்டான போஸ்டர்ஸ், அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பிக்ஸ் எல்லாம், அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. அந்த ஐடலோட பிக்ஸில் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பிரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. இப்போ அவரோட மொபைலுக்கு தான் ஒரு நோட்டிஃபிகேஷன். என்னென்னு பார்த்தா அவர் அந்த ஐடலுக்கு ஃபேவரட்டான புக் ஒன்று அது வாங்கணும்னு சொல்லி அதை அப்ளிகேஷன் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த புக் லாஸ்ட் டைமாக தீர்ந்துருக்கும். ஸோ அது ஸ்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுது. அவரோட ஃபேஸில் அவ்வளோ பெரிய பிரைட்டான ஸ்மைல். அந்த புக்கை அவர் ஆர்டர் போடுறாரு அவ்வளோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே. இப்போது ஆர்டர் போட்டுட்டு அப்படியே ரெடி ஆகுறாங்க கிளம்பி அவங்களோட ஜாப்க்கு தான். ஆமாண்டா, அதை தூங்கிட்டு இருந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜின் ஹயாங் தான். அண்ட் அவரோட ஐடல் நம்ம ஆரம் ஹயாங் தான். அவங்க கேபாப்பில் ஒரு ஐடலாக அப்படி நம்ம ஜின் ஒரு மாதிரி பிரைட்டான ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவர் அவரோட ஃபோன் எடுக்கிறாங்க. அந்த புக் ஆர்டர் போட்டுட்டு இப்போது அந்த ஃபோனில் ஒரு நம்பரை டயல் பண்ணுறாங்க. அந்த சைடு ஒரு ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ரிங் ஆகுது, அட்டென்ட் ஆகலை. செகண்ட் ரிங் ஆகுது, இன்னும் அட்டென்ட் ஆகலை. மூணாவது ரிங் ஆகும்போது அந்த சைடு ஃபோனை எடுக்கிற பர்சன் பொறுமையாக பண்ணுறாங்கடா, ஃபோன் வருதுடா, டேங்க கும்னுருட்டியாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்ட். இந்த சைடு நம்ம ஜின் தான் ஒரு மாதிரி ஷாக்காக டே ஜிம்னா என்னடா நடக்குது அங்கே மார்னிங்கே அப்படி சொல்லிட்டு காதல் விழுப்புற கொம்னு டியாங் சொன்னா கீழே டியாங் கொம்னுருட்டியாங் டியாங் இதை பண்ணாது டியாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபோன் காதில் அட்டென்ட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி பேசிட்டுருக்காங்க. டே என்னடா பண்ணுறீங்க காலங்காத்தில் கர்மம் அப்படின்ட்டு சரி நம்ம ஜிம்மின் தான். யோ டே ஜின், நீ தானடா கால் பண்ண, நீ கால் பண்ணிவிட்டு கர்மன்ற, நீ தான் நேரங்கிட்ட நேரத்தில் கால் பண்ணி கெடுக்கிறதுக்குனே இருப்பி, ஃபோனை விடா அப்படின்னு.
டி உங்ககிட்ட பேசணும் தான் நான் கால் பண்ணேன், எதோ இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் போனவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே சின்ன பிடிச்சி திட்டுறாங்க. இந்த சைடு நம்ம திட்டினதோ நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஷையாயிடுது. அப்படியே அவரோட அந்த சீக்ஸ்லாம் ஒரு மாதிரி பிங்க் ஆகிடுது. அந்த ஃபோன் அப்படியே ஒரு மாதிரி ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஐயோ என்ன பண்ணுறானுங்க இவனுங்க, ஒரு கன்னி பையனை வச்சுட்டு எப்போ ஃபோனை போட்டாலும் ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கானுங்க இவனுங்களுக்குலாம். அந்த என்ன இதெல்லாம் போர் அடிக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்காங்க. சிங்கிள் பசங்க சாபத்தை வாங்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. இந்த சைடு அப்படியே அவரோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபேஸ் தானாகவே ஒரு மாதிரி சேட் ஆகுது, பயங்கரமாக சேட் ஆகுது. அப்போது அவர் கையில் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அவரோட வால்பேப்பரில் நம்ம ஆரமோட பிக் தான். அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவர் கண்ணு லைட்டாக ஒரு மாதிரி கலங்குற மாதிரி இருக்குது. அப்படியே எனக்கும் இந்த மாதிரிலாம் வாழணும்னு ஆசை இல்லை, ஆனால் அவங்க அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது சின்னதாக ஒரு பேராசை கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஒரு ட்ராப் ஐஸ்லேருந்து அவங்க டியர்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு அவங்க லிப்ஸில் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லான ஸ்மைலோட பேராசை ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஆரம் உண்மையில். ஆனால் இந்த ஆசை எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அந்த சைடு நம்ம ஜிமின் அண்ட் வி தான். ஆமாண்டா, நம்ம ஜிமின் வந்து ஜின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் வி வந்து ஜிமினோட பாய் ஃப்ரெண்ட். அவங்க 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருக்காங்க. ஸோ அதான் இந்த சைடு நம்ம ஜிமின் தான் டீயை பிடிச்சி தள்ளிட்டு என்னடா பண்ணுற, எப்போ பாரு அவன் ஃபோன் பண்ணும்போது தான் ஏதாச்சும் பண்ணிட்டுருக்கு. அந்த சைடு நம்ம வீ தான் நான் எதனா பண்ணும்போது அவன் ஃபோன் பண்ண நான் என்னடா பண்ணுறது அப்படின்றாங்க. விடு, அவன் ஏதோ கூப்பிடுறான் போல, இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும், நான் போகிறப்போ இங்கட போகிற ஒரு ரவுண்ட் கூட முடிச்ச முடியல. நைட்டெல்லாம் என்னை வச்சு ஆல்ரெடி சாவடிச்சிட்டு மார்னிங்கே வெறியா டேயாங் நீ வர ரொம்ப மோசமாட்டியாங்க, உனக்கு இதெல்லாம் வெறுத்தி போகாதா? அது எப்படா வெறுத்து போகும், நீ இவ்வளோ ஹாட்டாக இவ்வளோ க்யூட்டாக இருந்ததுனால இப்படிதான் அதெல்லாம் வெறுக்க முடியும் அப்படின்ட்டு மறுபடியும் அவர் மேலே ஓவராகிறாங்க. டியாங் சொன்னா கேளு டியாங், வேணா டியாங் அப்படின்றாங்க. இந்த சைடு வேணாவா, இங்கே என் கண்ணை பார்த்து சொல்லி பார்க்கலாம் அப்படின்றாங்க. உன் கண்ணை பார்த்து நான் பீஸ் மாட்டேன், உன் கண்ணை பார்த்து பீஸ்னாலே நீ ஏதாச்சும் பண்ணி மயக்கிடுவேன், நான் எதுவுமே பண்ணாமலே நீ மயங்கிடுவேடா அப்படின்றாங்க. டியாங் அப்படின்ட்டு செஸ்ட்லி அடிக்கிறாங்க. அப்படியே அந்த சைடு அவங்களோட அந்த மார்னிங் ரொமான்ஸு முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம ஜிம்மின் தான் ஒரு மாதிரி அவரோட அந்த ஷர்ட்டை வேர் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு ஒரு மாதிரி நம்ம டேவையே முறைக்கிறாங்க. அந்த மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு டேக்கு யாரோ முறைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே பார்க்குறாங்க, இதுக்கு இப்போ இவன் முறைக்கிறான் அப்படின்ட்டு அப்படியே பாக்ஸி ஸ்மைல் காட்டுறாங்க. சிரிக்காது, சிரிச்சு தான் ஏமாத்துறேன் போறீங்க, கடிக்காதன்னு சொல்கிறேன்ல, எப்படி கடிச்சு வச்சிருக்க பாரு, எப்போ மாறி இப்படி பண்ணுறேன், அந்த ஜின்னியனை எப்படி கலாய்ப்போம் தெரியுமா, போட்டே அவங்க இட பேசாது அப்படின்னு சொல்கிறாங்க. டி நான் என்னடா பண்ணுறது, அந்த இடத்த பார்த்தாலே எனக்கு கடிக்கணும் போல இருக்குது அப்படின்றாங்க. இருக்கும் இரு, நீ வரவேல்ல, உனக்கு கடிச்சு வைக்கிற ஒரு நாள் அப்போ தான் தெரியும், கடிச்சுக்கிறியா, இப்போ வரட்டுமா அப்படின்றாங்க. என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரெடி ஆகிட்டு அப்படியே அவரோட அந்த இடத்துல ஒரு இது ஸ்டிக்கி மாதிரி ஒரு ஸ்கின் கலரில் பேண்டேட் மாதிரி ஒன்று போட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம டீ தான் அப்படியே ஒரு மாதிரி ஷையாக அவரோட லிப்பை அவரே பைட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. கோவப்படுறா, ஆனால் அது கூட அழகாக தான் இருக்குது அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மின் தான் அப்படியே ஆரமோட இந்த சைடு நம்ம ஜிம்மின் தான் அப்படியே நம்ம ஜின்னோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட ரூம் தான் லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணால் நம்ம ஜின் ஒரு மாதிரி ரெடி ஆகிட்டு அவரோட ஜாப்க்கு தான் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஜிம்மினும் அப்படி தான் 2 பேரும் ஒன்றா தான் ஜாப் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஆஃபீஸில். ஸோ அப்படியே அவரும் வந்து கிளம்புறாங்க. ஜின் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மின் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜின் தான் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஜிம்மின் ஒரு லுக் விடுறாங்க. ஜிம்மின் அப்படியே பார்க்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தா ஜின் அப்படியே ஜிம்மினோட நெக்கை தான் பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படியே அவரோட ஷர்ட்டெல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு
என்ன நாங்க பார்க்குற ஜின் அப்படின்றாங்க. இன்னைக்கும் வழக்கம் போல் அதே வேலை தானா? டேய் உங்களுக்குலாம் ரொமான்ஸ் பண்ணி பண்ணி சலிப்பாகலையாடா? நான் என்னடா பண்ணுறது, நான் ஒன்றுமே பண்ணலடா. ஆமாம் நீ ஒன்றுமே பண்ணாமல் தான் அந்த அளவுக்கு மூன் பண்ணுறியா? ஜின் என்ன பேசுகிற நீ, விவசாய இல்லாமல் சி வா அப்படின்றாங்க. ஆஹா அடேங்கப்பா, ரொம்ப ஷை ஆகாதுடா, உனக்குலாம் ஷை வருமா? ஜின் கொலை கொதைவோ அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் அவங்க ஜாப்க்கு தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்படி அவங்க ஜாப்க்கு கிளம்பி போயிட்டுருக்க வழியில் தான் ஒரு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வருது. அது என்னென்னா, நம்ம ஆரம் அவரோட நியூ ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த ஆல்பம் ஃபர்ஸ்ட் வாங்குகிற சில பேருக்கு வந்து நம்ம ஆரமோட ஃபேன் சைன் மீட்டிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து நேரில் நம்ம ஆரம்பம் மீட் பண்ணலாம் ஃப்ரீயாக அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுற அந்த பர்சன் அவங்க மூலமாக அந்த ஆரம்பம் போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் ஒன்று. இந்த சைடு சின்ன அப்படியே ஸ்டன் ஆகிட்டு நிற்கிறாங்க. என்னது ஆரம்பம் மீட் பண்ணுறதுக்கு சான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மின் தான் அப்படியே ஒரு போட்டு உழுக்குறாங்க. ஏய் ஜின் என்ன பண்ணுற? ஏய் இருக்கியா, இங்கே பாடுறா ஆரம்பம் பார்த்தா மட்டும் உன் ஐடலில் பார்த்தா மட்டும் அப்படியே கனவு உலகத்துக்கு போயிடுவேன். ஜின் இங்கே பாடுறா அப்படி சொல்லிட்டு குழுக்குறாங்க. இந்த சைடு ஜின் தான். ஜிமின் சொல்லு ஜிமின், என்னாச்சு இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், என்னாச்சுன்னு கேட்குறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு இதே ஆரமோட ஆல்பம் ரிலீஸ் ஆகுதாண்டா, அந்த ஆல்பம் வாங்கினா அதான் யாருன்னா அந்த குழுக்கள் முறையில் சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆரம்பம் நேரில் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஜிமின் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு சேட் ஆகிடுச்சு. ஜிமினை ஹக் பண்ணுறாங்க. நான் அப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு சரி பார்க்கலான்ட்டு இப்போது அவங்களோட ஃபோன் தான் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அந்த ஆல்பம் ரிலீஸிங் டேட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி 8th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்ட்டு. இன்னும் அவருக்கு வந்து ஒரு 10 days இருக்குது. நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி அது ஆல்பமோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறாங்க. அந்த ஆல்பம் வந்து எங்கே கிடைக்கிது, என்ன ரேட், அந்த மாதிரிலாம் பார்த்தா ஜிமின் குறி ஷாக்கு. ஆரம் என்னடா இதோட ரேட் இப்படி போட்டிருக்கான், நம்மளால வாங்க முடியுமா? அண்ட் வாங்கினாலும் நீ கண்டிப்பாக அவரை மீட் பண்ணுவேன்னு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி சேடாக கேட்குறாங்க. இந்த சைடு நம்ம ஜின்னு தான் ஆரமோட அந்த ஆல்பமோட டீட்டெயில்ஸை ஜிமினோட ஃபோன்லேருந்து பிடுங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் வந்து 50,000 கிட்டே இருக்குது அந்த ஆல்பமோட ரேட்டு. இந்த சைடு நம்ம ஜின் தான் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுறாங்க. என்னடா இவ்வளோ ரேட்டாக இருக்குது, இப்போதான் நான் வந்து ஆரம்புக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்ற அவரோட புக் ஒன்று வாங்கி அது புக் பண்ணியிருக்கேன். அதுவே 20,000 மிச்சம் என்கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்கும், என்ன பண்ணுறது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிமின் தான் ஆரம்பமே பார்த்துட்ருக்காங்க. ஜிம் அப்படி பார்க்குறது ஆரம் நோட் பண்ணிட்டு, ஏன்டா என்னையை பார்க்குற, என்னாச்சு? இல்லை ஜின், நீ என்ன ஒரு மாதிரி மேடாக இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப க்ரேஸியாக இருக்க. அவர் ஜஸ்ட் ஒரு ஐடல் தானே, நீ ஏன் அவங்களுக்குள்ளே இவ்வளோ இன்வால்வ் ஆகுற? ஒரு ரூம் ஃபுல்லாக பிக்ஸ் அண்ட் அவருக்கு பிடிக்கும்னு புக்ஸ் கலெக்ஷன் அண்டு அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு தேடி நீயும் அதே செய்கிற. சரி, அதுக்கான மணிக்காக நீ ரொம்பவே வந்து உன்னை வருத்தி நீ எந்த ஒரு ரெஸ்ட்டும் இல்லாமல் நிறைய ஜாப் பண்ணி அதெல்லாம் சேர்த்து வாங்கி படித்து அப்படி என்ன இருக்குது அதில் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்? ஐடல்னால் நம்ம நேரில் பார்க்குறோம், அவங்களோட சாங்ஸ் பிடிச்சிருக்கு, நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது, நம்ம ஐடலாக வச்சுக்கிறோம். நான் அவங்களோட இம்ப்ரெஷன் நம்ம பிடிச்சிருக்கு, அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்க எப்படி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இது பீட் பண்ணிவிட்டு மேலே வந்து சக்ஸஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட ஸ்டோரியை கேட்டு நம்ம இன்ஸ்பிரஸ் ஆகிருக்கோம். ஆனால் நீ என்ன ஏன் ரொம்ப க்ரேஸியாக இருக்க, ரொம்ப மேடாக இருக்க, எனக்கு வர உன்னோட அந்த பிஹேவியர் ரொம்ப பயமாக இருக்குது ஜின், ஏன் இப்படி பண்ணுற, எனக்கு புரியல. இப்படியெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியமா? உனக்கு அவர் மட்டும்தான் ஐடல், ஆனால் அவருக்கு நீ வந்து எத்தனை லேக்ஸ்லேயோ எத்தனை க்ரோஸ்லேயோ இருக்க ஒரே ஒரு பர்சன், ஒரே ஒரு கட்டை எறும்பு தான் அவ்வளோ பெரிய கூட்டத்தில். நீ அவர் கண்ணுக்கே தெரிய மாட்டேன், ஆனால் நீ ஏன்
அவருக்காக எல்லாத்தையும் தேடி தேடி பண்ணுற இது நடக்காதுன்னு தெரியும் தானே. நடக்காதுன்னு தெரிகிற ஒரு விஷயத்த எப்படி உன்னால் வந்து அவ்வளோ ரசித்து செய்ய முடியுது, எனக்கு புரியல ஜின் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. இன்சைட் ஜின் தான் அப்படியே அவரோட ஐஸ் ஒரு மாதிரி கலங்கிட்டு அவரோட லிப்ஸில் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஜிமின், எனக்கு அவரோட ஐடல். ஆனால் எல்லாரும் அவரை எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து அவரோட பார்வையில், அவரோட ரசனையில், அவரோட வாழ்க்கையில் வாழணும்னு ஆசைப்படுறேன். அவர் எனக்கு கிடைக்க மாட்டாருன்றது ரெண்டாவது பட்சம்தான். எனக்கு வந்து அவர் ஃபீல் பண்ண எல்லாத்தையும் அவரோட இடத்துல இருந்து நான் ஃபீல் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால தான் அவர் படிக்கிற அந்த புக்ஸில் அவர் என்ன அதை ரசித்து படிச்சிருப்பார், எந்த லைன்ஸ் அவருக்கு பிடிச்சிருக்கும், எந்த சாங் அவருக்கு பிடிச்சிருக்கும், எந்த மாதிரி ஃபுட் சாப்பிடுவார், எந்த மாதிரி அவரோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், எதாக இருந்தாலுமே அவருக்கு எது பிடிக்குதுன்றது அவரோட கண் பார்வையிலேருந்து நானும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது ஒரு முட்டாள்தனமாக இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை என்னால் மாற்ற முடியாது ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கெல்லாம் இவ்வளோ சொன்னாலும் உன்னை திருத்தவே முடியாது, போ. இப்போ என்ன தான் பண்ண போகிறேன்? இப்போ மறுபடியும் 50,000 எப்படி நீ அரேஞ்ச் பண்ணி இன்னும் 10 days அந்த ஆல்பம் வருது. அந்த ஆல்பம்லாம் ரிலீஸ் ஆகிற 1 day முன்னாடியே அந்த மெம்பர்ஷிப் வச்சுருக்கவங்களுக்குலாம் ஆல்பம் கிடைக்கும். கண்டிப்பாக நமக்கு அந்த சான்ஸே கிடைக்காது. நீ முட்டாள்தனமாக பண்ணாத அப்படின்றாங்க. இல்லை ஜிமின், எனக்கு கண்டிப்பாக வேணும், எனக்கு அவரோட ஆல்பம் வேணும். அட்லீஸ்ட் ஒரு குருட்டு நம்பிக்கையிலையாச்சும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதான்னு ரொம்ப ஏக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அப்படியே பேசிட்டு அவங்களோட ஆஃபீஸ் தான் போகிறாங்க. போய் அவங்க ஜாப் முடிச்சுட்டு இப்போது ஜின் சொல்கிறாங்க, ஜிமின் நீ டயாங் வந்தால் கிளம்பிடு, எனக்கு அம்மா கிட்ட சொல்லிடு, எனக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்குது, நான் வர நைட் லேட் ஆகும்னு சொல்லிடு அப்படின்றாங்க. சரி ஜிமின் ரொம்ப சேட் ஆகுறாங்க. ஜின் ஏண்டா இப்படி பண்ணுறேன், இவ்வளோ ஸ்டெயின் பண்ணி இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு வர்த்தாடா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் வர்த்து தான் ஜிமின், நீ ஏதோ வரி பண்ணிக்காத, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சுறாங்க. இந்த சைடு நம்ம டேவும் வந்து வெளியே நிற்கிறாங்க ஜிம்மினை பிக்கப் பண்ணுறதுக்கு. ஜிம்மினும் ஒரு மாதிரி சேடாகவே வராங்க. இந்த சைடு டே தான், என்னாச்சு எமோச்சிக்கு, ஏன் சேடாக இருக்குது எமோச்சியோட ஃபேஸ் அப்படின்றாங்க. பாரு நம்ம ஜின்னை எப்படி பண்ணுறான் பாரு, அந்த ஆரம் ஐடலோட அந்த ஆல்பம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது, அது 15,000. ஸோ 50,000 அதுக்காண்டி இப்போது மறுபடியும் அவர் ஹெல்த்தை எடுத்துக்கிட்டு பார்ட் டைம் ஜாப் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிறத விட இன்னும் எக்ஸ்ட்ராவே ஒர்க் பண்ண போகிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணுறாங்க. என் சைடம்மா டே தான் ஒரு மாதிரி சரி பார்த்துக்கலாம், அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா அவன் சைடம் விடு. ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும், அந்த விஷயத்த நம்ம தடுக்க முடியாது இல்லையா அப்படின்றாங்க. எனக்கு புரியுது டேயாங், ஆனால் அவன் புரிஞ்சிக்க மாட்டான், இது ரியல் கிடையாது, தேவையில்லாமல் அவன் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கானோன்னு எனக்கு தோணுது, எனக்கு அவன் லைஃப் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. எனக்கும் புரியுது அப்படின்ட்டு அவங்களும் ஜிமின் அப்படியே ஹக் பண்ணி பேட் பண்ணி கொடுக்குறாங்க. சரி போகலாமான்றாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு ஜின் தான் அவரோட அந்த ஜாப்க்கு பார்ட் டைம் ஜாப்க்கு தான் வராங்க. அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி, நைட் ரெஸ்டாரண்ட். ஸோ அவங்க வந்து எல்லாம் அங்கே இருக்க ஃபுட்ஸு எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறது, அந்த டேபிள் க்ளீன் பண்ணுறது, எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு அவரோட ஓனர் தான், ஏன்பா ஜின் நீங்கள் வந்து இவ்வளோ நல்ல ஜாபில் இருக்கேன், ஆனாலும் நீங்கள் வந்து இந்த பார்ட் டைம் ஒர்க் பண்ணணும்னு என்ன உனக்கு தலையெழுத்தா அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு கொஞ்சம் மணி தேவைப்படுது அதனால தான் அப்படின்றாங்க. சரி டைம் ஆகுது, நீ கிளம்பலையா? இல்லை இன்னும் கொஞ்சம் ஒர்க்குக்கு முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்றாங்க. அப்படியே நைட் ஒரு 11:30 ஆகிடுது. ஜின் அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு பேக் எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி ஸ்வெட்டோட வந்துட்டுருக்காங்க, அவ்வளோ டயர்டாக. இந்த சைடு நம்ம ஜின் தான் அப்படியே வந்துட்டுருக்காங்க. அங்கே ரோடை வந்து க்ராஸ் பண்ணுறதுக்காக ஒரு வே இருக்குது, அந்த சிக்னல் கிட்ட தான் போய் நின்றுட்டு அவர் ஒரு மாதிரி டயர்ட்லேயே அவர் எதிர்க்க ஒரு கார் வர்றது நோட் பண்ணவே இல்லை. அப்படியே அந்த காரை க்ராஸ் பண்ணி போகும்போது அந்த கார் வந்து
சட்டுன்னு நம்ம ஜின் முன்னாடி தான் ஸ்டாப் ஆகுது. ஜின் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ ஜின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே உட்காந்துடுறாங்க. இப்போ அந்த டிரைவர் தான் கார்லேருந்து இறங்கி வந்துட்டு ஒரு மாதிரி கத்துறாங்க ஜின்னை. ஏய், உனக்கு கண்ணு தெரியலையா? என்ன எங்கே வச்சுருக்க கண்ணை? நான் புறநிலையா வச்சுருக்கேன், ரோடு காலியாக இருக்குன்னா அப்படியே போயிடுவியா? அக்கம் பக்கம் வண்டி வர்றதுன்னு பார்க்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அந்த சைடு நம்ம ஜின் தான் ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு சாரி நான் கவனிக்கல, நான் மன்னிச்சிருங்கண்ணா அப்படி சொல்லிட்டு அவரும் சாரி கேட்டுட்டு போகிறாங்க. இப்போது அந்த கார்லேருந்து ஒரு 2 ஐஸ் நம்ம ஜின்னை பார்க்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அப்படியே ஜின் பேசுகிறது, ஜின்னோட அந்த சைலன்ஸ், அவர் வந்து ரொம்ப அந்த ஹம்பிளாக பேசுகிறது, ஒரு மாதிரி அவரோட ஐஸ் சேட்னஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த கார்லேருந்து ஒரு 2 ஐஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்குது. அப்புறம் அவங்க உள்ளேருந்து வெறும் ஹேண்ட்ஸ் மட்டும் நீட்டுறாங்க டிரைவரை வண்டி எடுக்க சொல்லி. அந்த டிரைவரும் ஒரு மாதிரி சார் கூப்பிட்றாங்கன்னு பார்க்குறேன், இல்லைன்னு நினச்சிக்க, என்ன திட்டுவேனே தெரியாது பார்த்துப்போம் அப்படின்றாங்க. இந்த சைடு நம்ம ஜின்னும் ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்போது அந்த டிரைவரும் உள்ள வந்து அந்த சாருக்கு புக் பண்ணிட்டு அப்படியே அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த வண்டி மூவ் ஆகி அந்த பர்சனை கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் உள்ளே இருக்க அந்த பர்சன் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஜின்னும் அப்படியே கிராஸ் பண்ணி அவர் வீட்டுக்கு தான் போயிடுறாங்க. இப்படியே 10 days மூவ் ஆகுது. அவருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு அவரோட மணியை வந்து ஏர்ன் பண்ணிட்டாரு. அண்டு அன்னைக்கு அந்த நாள் ஆல்பம் ரிலீஸ் ஆகிற நாள் 1 டேக்கு முன்னாடியே நிறைய ஆல்பம் சேல் ஆகுது மெம்பர்ஷிப் மூலமாக. ஜின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது. என்ன நடக்க போகுது, நம்மளால் அந்த மெம்பர்ஷிப்பெல்லாம் வாங்க முடியாதுல்ல, பட் இந்த ஆல்பம் நமக்கு கிடைச்சிட்டா நல்லாயிருக்கும். இது வேறு லிமிட்டட் ஆஃபர், நம்ம எப்படி தான் கிடைக்குமோ ஒரு மாதிரி காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே அவர் வந்து அந்த ஷாப்புக்கு போகிறாங்க. போனால் கடைசி அவர் உள்ளே என்ட்ராகும்போது அங்கே 10 ஆல்பம் இருக்குது. பட் அவர் அந்த நெருங்குற அந்த 10 செகண்ட்லேயே நிறைய பேர் வந்து அங்கே நிறைய கூட்டமாக நிற்கிறாங்க. அவர் வந்து ஒரு மாதிரி பதட்டத்தோடவே போயிட்டாங்க. எல்லாமே கேர்ள் ஆர்மிஸ் தான். ஸோ அவர் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு போய் ஜின்னு அவர் கையில் ஒரு ஆல்பம் எடுக்கிறாங்க. பட் அந்த ஆல்பம் ஒரு பர்சன் கொடுக்குறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு கேர்ள் ஒரு மாதிரி தெனாவட்டா நின்றுட்டு அந்த ஆல்பத்தை அப்படி பிடுங்குறா. சரி, நம்ம ஜின் தான் சொல்கிறாங்க, ஹலோ, நான் தான் இந்த ஆல்பத்தை ஃபஸ்ட்டு எடுத்தேன், இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி. இந்த சைடு நம்ம அந்த பொண்ணு தான், ஏய் உனக்கு கண்ணு தெரியல, நான் தான் இதை ஃபஸ்ட்டு எடுத்தேன், இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க. இந்த சைடு நம்ம ஜின் தான் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. சொல்கிறேன்ல, நான் தான் இதை ஃபஸ்ட்டு எடுத்தேன், இது நான் தான் பே பண்ண போகிறேன், இது என்னோடய ஆல்பம், கையெடு அப்படின்றாங்க ஒரு மாதிரி ரூடா. அந்த சைடு அந்த கேர்ள் தான், ஏய் உனக்கு அறிவில்லை, ஏன்னா இங்கே வந்துட்டு இது மாதிரி ஃபிஷ் மார்க்கெட் நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நான் இங்கே எடுத்த ஆல்பத்தை உன் ஆல்பம்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு அறிவில்லை அப்படின்ட்டு கத்துறாங்க. அந்த சைடு அந்த பொண்ணு ஒரு மாதிரி இவ்வளோ சீப்பான பசங்கள்லாம் யார் தான் இந்த ஷாப்பில் விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக போகிறா. அந்த சைடு அவங்க ஓனர்கிட்ட போயிட்டு, எனக்கு ஆல்பம் வேணும் அப்படின்றாங்க. மேம், இன்னும் ஒரு பீஸ் மட்டும் இருக்குது, நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. கொண்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணால் நான் பே பண்ணுறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜின் தான் ஒரு மாதிரி அதை ஏக்கத்தோடு பார்த்துட்டு, எப்படி இருக்காச்சு, இப்படி தான் இந்த மாதிரிலாம் இருக்காளுங்களோ இந்த கேர்ள்ஸுங்கெல்லாம், கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது இவங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டே அவரும் வந்து பில் போடுறதுக்கு வராங்க. வந்து அந்த ஆல்பம்க்கு கொஞ்சம் கூட அமௌண்ட்டை கேட்குறாங்க. ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, இதோட ரேட் இவ்வளோ தானே? இல்லை, இந்த மாதிரி நாங்கள் ஃபேன்ஸ்க்குன்ட்டு விற்கிறதுல கண்டிப்பாக இங்கே கொஞ்சம் ரேட்டாக தான் இருக்கும்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. அவரும் எப்படியோ அரேஞ்ச் பண்ணி நம்ம ஜிமின் கிட்ட கொஞ்சம் கேஷும் கால் பண்ணி வாங்கி அந்த ஆல்பத்தை கையில் வாங்குறாங்க. ஸோ அப்போ அங்கே வந்து அந்த ஷாப் ஓனர் போகிற நம்ம ஜின்னை கூப்பிட்றாங்க. சார் அப்படின்ட்டு, சொல்லுங்கள். இல்லை, இந்த மாதிரி ஃபேன்ஸ் அண்ட் மீட்டிங்க்கு ஃபார்ம் கொடுத்து அவர் வந்து ஃபில் பண்ண சொல்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி பிரைட் ஸ்மைலோட பிக்கோட பயங்கரமாக ப்ரே பண்ணிக்கிட்டு அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் 1 வீக்கில் தெரியும். அப்படி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு கார்டு இல்லைன்னா உங்களுக்கு கால் ஏதாச்சும் வரும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக ஓகே சார் அப்படின்ற மாதிரி அவரும் அங்கேருந்து புக் பண்ணிவிட்டு அந்த ஆல்பம் என்னமோ அவர் கையில் அது பொக்கிஷம் மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வராங்க. அந்த பிரைட் சன்லைட்டில் அப்படியே
அவரோட ஃபேஸும் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. அந்த ஆல்பம் எடுத்துகிட்டு வந்து அவரோட ரூமில் ஃபர்ஸ்ட்டு கடகடன்னு வந்து அதை போட்டு அது ப்ளே பண்ணுறாங்க. அதை எல்லாத்தையுமே அவ்வளோ ரசித்து என்ஜாய் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அப்படிதான் அந்த 1 வீக்காக அவர் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்டேட் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே. இப்போ ஃபைனலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி அந்த வீக்கோட எண்டில் மீட் பண்ணுறதுக்கு அதான் ஃபேன் சைன் மீட்டிங்காண்டி சூஸ் பண்ணுற பர்சனுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி லெட்டர் வரும் அவங்களோட வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஜின் தான் ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்காங்க. வருமா, நான் செலக்ட் ஆவேன், நான் இத்தனை ஆர்மிஸ் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, அதில் நம்ம எப்படி செலக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டத்தோடவே இருக்காங்க. ஒரு மாதிரி அவர் வீடுக்கும் அவரோட டோருக்குமே அப்படியே அந்த ஃபேன்சைன் மீட்டிங்க்கு ஒரு நாள் முன்னாடி அப்படியே அவரோட ஜின்னுக்கு வீக்லி ஒன்ஸ் வீக்கெண்டு அவர் ஒரு மாதிரி அவரோட வீட்டில் அப்படியே பதட்டமாகவே சுற்றுறாங்க. ஒரு மாதிரி வீட்டுக்கோ ஃபோனுக்கும் ஒரு மாதிரி கிடைக்குமா இல்லையா, என்ன நம்ம செலக்ட் ஆகுமா இல்லையான்னு அவ்வளோ ஒரு 1000 தாட்டோடு இருக்காங்க. அவ்வளோ தாட்ஸ் அவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது. அவருக்கே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த டைம் அவரோட வீட்டில் டோர் வந்து ரிங் ஆகுது. ஜின் தான் ஒரு மாதிரி பயங்கர ஒரு மாதிரி ஹாப்பினஸோட ஒரு வேளை கொரியர் தானா இல்லை நமக்கு தான் வந்திருக்குமா பார்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி வராங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மாதிரி ஒரு ஃபேஸில் ஒரு டல்னஸ், டிசப்பாயிண்டடாக வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். என்ன ஜின், யாரையும் எதிர்பார்த்துட்ருக்கியா என்ன, ஏன் இவ்வளோ சேட் ஆகிட்டேன், ஏன் நான் வரக்கூடாது அவன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஜின்மின் அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இன்சைட் ஜிமின், என்னாச்சுடா, ஏன் சேடாக இருக்க? இல்லைடா, நான் அந்த ஆல்பம் வாங்கி ஃபேன் சைன் மீட்டிங்க்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு சின்ன பேராசை தான் அப்படின்றாங்க. இந்த சைடு நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி நாட்டியாக ஸ்மைல் பண்ணிட்டு, அப்படியா உனக்கு அந்த ஆல்பம்லேருந்து ஏதாச்சும் கால் மெசேஜ் ஏதாச்சும் வந்துச்சா என்ன? இல்லை, இந்த காலும் மெசேஜும் வரல. ஏதாச்சும் கொரியர் வரும்னு சொல்லி பார்த்தேன், டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. எனக்குலாம் லக்கே இல்லைல்ல, நான்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கெலாம் அவ்வளோ ஒர்த் இல்லைல்ல, நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கூட எனக்கு கிடைக்காது போல் ஜிமின் அப்படின்ட்டு வெக்ஸ் ஆகிட்டு பேசுகிறாங்க. இந்த சைடு நம்ம ஜிமின், அப்படியா ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நாட்டியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம ஜிமின் பேசுறது ஜின்னுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கவே, ஜின் அப்படியே நிமிந்து, ஏன் இப்படி பேசுகிற, நீயும் என்ன கலாய்க்கிறியா அப்படின்ற மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு பேசுகிறாங்க. அப்போ ஜிமினோட பேக் சைடில் இருந்துட்டு ஒரு கவர் ஒன்று எடுத்து ஜின்கிட்ட கொடுக்குறாங்க. ஜின் ஒரு மாதிரி ஆணு பார்க்குறாங்க. என்ன இது, என்ன ஆஃபீஸில் ஏதாச்சும் மீட்டிங்கா அப்படின்ட்டு பாரு அப்படின்றாங்க. பார்த்தா அதில் வந்து ஆரமோட அந்த ஐடல் நேம் போட்டு ஃபேன் சைன் மீட்டிங்கோட இன்விடேஷன் சொல்லி போட்டிருக்கு. அவ்வளோதான். நம்ம ஜின் ஒரு மாதிரி பயங்கர ஷாக். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் அதை கையில் வாங்கினதுலேருந்து ஒரு மாதிரி நடுங்குது. அவர் கையெல்லாம் அப்படியே துடிக்குது. என்ன செய்கிறது, அது உண்மையா பொய்யா கனவா நினைவா எதுவுமே தெரியல. அதில் ஜின்னோட பேர் போட்டிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி அவர் பயங்கரமாகவே நர்வஸ் ஆகிட்டே இருக்காரு. அவருக்கு ப்ரீத் கூட பண்ண முடியல, ஸ்டன் ஆகிட்டார் அது கையில் வாங்கினதுலேருந்து. சரி ஜிம்மின் தான், ஜின்னி என்னடா பண்ணுற அப்படின்ட்டு அவரை ஒழுக்குறாங்க. அப்போ தான் ஜிமினா உண்மையாவா அப்படின்ட்டு கத்திட்டு அப்படியே ஜிமினை போய் டைட்டாக ஹக் பண்ணி அவரோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. டேய் கரும நவுறடி, நோட்டா என்னடா பண்ணுற விட்டா அப்படின்றாங்க. ஜிமினா என்னடா இது எப்படி உன் கையில் வந்துச்சு, புரியல எனக்கு ஒன்றும். ஜிமினா என்னடா சொல்கிறா இது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் மாதிரி லைட்டாக டியர்ஸோட சரி நம்ம ஜிமின் தான், அழுக்காத ஒன்றும் இல்லை, அந்த ஃபுல்லா மட்டும் இல்லை, அதை வந்து நம்ம அந்த ஃபேன் சைன் மீட் பண்ணுறதுக்கு டிக்கெட் மாதிரியும் இருக்குது. ஸோ நீ ரொம்ப ஆசைப்பட்டு நான் டேங்கிட்ட சொல்லியிருந்தேன். டேங்கோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்க வந்து அந்த இடத்துல தான் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ உனக்காக ஸ்பெஷலாக வர வச்சேன், நீ போய் உன்னோட ஐடலை பார்க்கலாம் ஜின், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்குறல, ஏதோ என்னால் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட்டோடு சேர்த்து அந்த பாஸ் எல்லாமே. அப்படியே ஜின்னுக்கு ஒரு மாதிரி டியர்ஸோட, தேங்க்ஸ்டா, தேங்க்யூ ஸோ மச்டா,
இந்த மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் என்னால் முடிஞ்சது எல்லாமே எனக்கு டேங் தான் ஹெல்ப் பண்ணா அப்படின்றாங்க. டேங்க்கும் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக சரி, ஓகே நீ என்ன ட்ரெஸ் போட போகிற, நாளைக்கு நீ போய் உன் ஐடலை வேற பார்க்க போகிற, எப்படி இருக்கும் அந்த மூமெண்ட், நீ என்ன பண்ணுவேன் உன் ஐடலை நேரில் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த சைடு இந்த சைடு நம்ம ஜின் தான் ஒரு மாதிரி ஷை ஆகுறாங்க. ஒரு மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே, ஆனால் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது ஜிமின் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா, எல்லோருமே ஹியூமன் தான், நீ நார்மலாகவே பிஹேவ் பண்ணலாம் ஓகேவா, அவர் ஒன்றும் மான்ஸ்டர் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஆனால் அப்படின்ட்டு ஒரு மாதிரி திக்குறாங்க. இப்போவே இப்படி திக்குனா நாளைக்கு என்னடா பண்ணுவேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின், போ ஜிமின் அப்படின்றாங்க. ஆமாம் உன் வேலை முடிஞ்சதும் நீ போ சொல்கிற பற்றியா அப்படின்றாங்க. ஜிமினா அப்படின்ட்டு இன்னும் ஜெயிக்கிறாங்க. அச்சோ சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அவருக்கு ஒரு நியூ ட்ரெஸ் தான் அப்படியே அந்த ஃபேன் சைன் மீட்டிங்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த சைடு அந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ஷாப்பிங் மாலில் தான் நம்ம ஜீன் வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்குகிறாங்க. அது ஜிமினுக்கு தெரியாது. ஸோ ஜிமின் வந்து டே கூட அங்கே நின்றுட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் போயிட்டு அழகாக அந்த ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்குகிறாங்க. அது வாங்கி அதை அழகாக பேக் பண்ணி அது ஒரு பேக்கிங் பாக்ஸில் இப்படி டைப் பண்ணி வைக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு அவர் கையில் வாங்கிட்டு, இது கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் ஆரம், காட் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே அப்படியே வராங்க. இப்போ 3 பேரும் அப்படியே அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் சின்ன கையிலேயே பிடிக்க முடியல, ஒரு மாதிரி அவ்வளோ இயர்லியாகவே எழுந்திரிச்சு அவர் ரெடி ஆகிட்டு, ஃபேன் சைன் மீட்டிங் 10 o'clock தான். ஸோ அவர் வந்து மார்னிங் 7k எழுந்திரிச்சு 7k ரெடி ஆகிட்டு உக்காந்துருக்காரு. டைம் போதா இல்லையான்னு செகண்டுக்கு செகண்ட் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவரோட அந்த கிளாக்ஸை பார்த்துட்டே இருக்காரு. இந்த சைடு டைம் ஒரு 9:30 ஆகுது. அங்கேருந்து அவங்க வீட்டில் இருந்து அந்த ஹேண்ட் சைன் மீட்டிங் போகிற பிளேஸ் வந்து மேக்ஸிமம் 1/2 hour 3/4 hour கிட்டே ஆகும். ஸோ அந்த சைடு ஜின் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாகவே நின்றுட்டுருக்காங்க. அந்த சைடு நம்ம ஜிமின் தான் கீழே வந்துட்டு, ஜின் ரெடி ஆகிட்டியா, வா நான் உன்னை விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அப்படின்றாங்க. ஜின் அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வராங்க. அப்படியே ஒரு மாதிரி பர்பிள் கலரில் அவரோட அந்த அவுட்ஃபிட் அண்ட் ஒரு மாதிரி ஒயிட் கலர் பேண்ட்டு பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கார் அவர். அப்படியே இறங்கி கொடுக்குறன்னு ஓடி வராங்க. வரும்போது ஜிமின் பார்க்குறாங்க, ஐயோ என்ன இன்னைக்கு என் ஜின் ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஓ ஜிமின் எனக்கு வெக்கமாக இருக்கு அப்படின்றாங்க. ஐயா வெக்காலப்படாதடா அப்படின்றாங்க. சரி வா உட்கா, டைம் ஆகுது, நான் விட்டுட்டு நான் போகணும் அப்படின்ட்டு அப்படியே அவரை கூப்பிட்டுட்டு போய் அந்த ஃபேன்சிங் கேட் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்க்கு முன்னாடி விட்டுட்டு, பார்த்து எதாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்துக்க, இல்லை நான் இருக்கட்டுமா, இல்லை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எதாக இருந்தாலும் நான் கால் பண்ணுறேன் ஜிமின், நீ பார்த்துப்போ அப்படின்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நர்வஸாகவே அந்த பில்டிங் முன்னாடி நிற்கிறாங்க. அவர் மாதிரி பெரிய ஒரு மால் மாதிரி இருக்குது அந்த பில்டிங். அப்படியே அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த கேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி நிறுத்திருப்பாங்க. இப்போ இந்த என்ட்ரன்ஸில் பார்க்கணுமே கிட்டத்தட்ட ஒரு 200 பீப்புள்ஸ் கிட்டே வந்து நின்றுட்டுருக்காங்க. எல்லாமே அங்கே கேர்ள்ஸ் தான், ஒரு 2-3 பேர் மட்டும்தான் பாய்ஸு. எல்லாருமே கேர்ள்ஸு. அவ்வளோ அழகாக இருக்காங்க, எல்லாருமே பார்க்க ரிச்சாக இருக்காங்க. அப்படி இருக்காங்க. ஐயோ சின்னுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. இங்கே என்ன இவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்படி இது எல்லாத்தையுமே நான் கடந்து உண்மையில பார்த்துருவேனா? 200 பீப்புள்ஸ் கிட்டே இருக்காங்க. இத்தனை பேருக்கும் அவர் எப்படி அவரோட சைன் கிடைக்கும்? எல்லோரும் நேரில் மீட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா சும்மா டெலிவிஷனில் ஒரு மாதிரி இன்டர்வியூ மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்களா? நான் அவரை நேரில் பார்க்க முடியாதான்ற மாதிரி 1008 குழப்பத்தோடு அப்படியே அவர் அந்த க்யூவில் நிற்கிறாங்க. ஒரு மாதிரி அவரோட பாஸெல்லாம் காட்டிட்டு அவரும் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி அது மார்னிங் ஆரம்பித்த ஃபேன் சைன் மீட்டிங் ஆஃப்டர்நூன் ஒரு 2 ஆகிடுது. இன்னமும் அது முடிஞ்ச பாடல. இப்போ தான் 1/2 பீப்புள் குறைஞ்சிருக்காங்க. அப்படியே குறைஞ்சி இந்த சைடு நம்ம ஜின்னோ எதுவுமே சாப்பிடல. ஒரு மாதிரி அவரோ நர்வஸில் இருக்காங்க. தண்ணி கூட குடிக்கல, அந்த க்யூவிலேருந்து போயிடக்கூடாதுன்ட்டு. அப்புறமா அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கவே எல்லோரும் வாங்கி குடிக்கிறாங்க. இந்த சைடு அப்படியே அந்த க்யூ மூவ் ஆக இன்னும் ஒரு 10 மெம்பர்ஸ் தான்.
ஈவினிங் ஆகிடுது, ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்கார் நம்ம ஜின். பயங்கர நர்வஸாக இருக்கார். அவரோட அந்த ரூம் உள்ள போகிறதுக்கு 10 மெம்பர்ஸாக நம்ம ஆரம்பம் இருக்க அந்த ரூமில் தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதில் லாஸ்ட் மெம்பராக நம்ம ஜின் இப்போ இருக்கார். ஸோ அப்படியே ஒவ்வொரு மெம்பர்ஸும் ஃப்ரண்ட்டில் போகிறாங்க. அப்படியே ஜின் கொஞ்சம் எட்டி எட்டி பார்க்குறாங்க அந்த சைடு. ஃபஸ்ட்டு இவ்வளோ க்ளோஸில் நம்ம ஆரம்போட ஃபேஸை பார்க்கும்போதே ஸ்டன் ஆகிடுறாரு. அவரோட அந்த டிம்பிள் ஸ்மைல், அவர் சிரித்து பேசுகிறது, அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட அவ்வளோ அழகாக பேசுகிறது, சைன் போட்டு கொடுக்குறது, அவர் கிஃப்டை ரிசீவ் பண்ணுறது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. அவர் க்யூ மூவ் ஆகுறதையே அவர் நோட் பண்ணவே இல்லை. இப்போ பக்கத்து பின்னாடி இருக்கவங்க தான் கொஞ்சம் முன்னாடி போங்கன்றாங்க. அப்படியே அவரோட அந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க அவரோட ஹார்ட் பீட் பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அவரெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் அடுத்த 3 பீப்புள், அதில் 3rd பீப்புள் தான் நம்ம ஜின்னு. அப்படியே அது மாதிரி நர்வஸ் ஆகுது. அவரோட ஹார்ட் சொல்ல முடியாத அளவுக்கு துடிக்குது. அவரோட மைண்டில் 1008 குழப்பம், ஒரு மாதிரி எல்லா மிக்சட் எமோஷ்னல். நம்ம என்ன பேச போகிறோம், என்ன பண்ண போகிறோம். நம்ம ஐடலை இவ்வளோ வருஷம் கழித்து நேரில் பார்த்துருக்கோம். 10 இயர் லவ், 10 இயராக ஒரு மாதிரி க்ரைஸியாக, ஒரு மாதிரி மேடாக லவ் பண்ணிட்டுருக்காரு. அது ஒரு மாதிரி தீராத ஒரு ஆசை அப்படி இருக்குது. அது எல்லாத்தையும் இவ்வளோ நாளாக ரசித்தது, எல்லாத்தையும் பார்த்தது, அந்த ஃபேஸு அப்படியே அவர் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. அவரோட சிரிப்பு எல்லாமே அப்படியே போய் பார்த்தா இப்போது அவருக்கு முன்னாடி இருக்க பர்சன் நகர்ந்து முடிகிறாங்க. அடுத்து நம்ம ஜின் தான். அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக நம்ம ஜின்னோட ஹார்ட் பீட் பயங்கரமாக ரைஸ் ஆகுது. அவரோட ஹார்ட் எப்படின்னா அப்படியே எகிரி குதிச்சிடும் போல இருக்கு கீழே இருந்து. அப்படி மூவ் ஆகுது. நம்ம அதை பார்க்குறாங்க. அப்படியே அந்த பர்சனை பார்த்துட்டே இருக்காங்க. அவர் மேலே டாப் டு பாட்டம் வரைக்கும் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஓ, நீங்கள் ஃபேன் பாயா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஹலோ அப்படின்றாங்க. அவர் எந்த ஒரு மூவும் இல்லை ஜின்கிட்ட. அப்படியே ஸ்டன் ஆகிட்டு நிற்கிறாங்க. இந்த சைடு தான் ஒரு மாதிரி அவரோட ஃபேஸ் கிட்ட அந்த முகத்தில் அந்த கையை ஆட்டுவாங்களே, ஹலோ ஹாய் அப்படின்றாங்க. அந்த சைடு நம்ம ஆரம்புக்கு சொல்ல அவரோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது ஜின்னுக்கு. அவ்வளோதான். அவரோட ஃபேஸ் ஒன்றுமே வேலை செய்யலை. அப்படியே பிளர் ஆகுது அவருக்கு. அப்படியே ஐஸ்லாம் ஒரு மாதிரி டியரியோட ஒரு மாதிரி பிளர் ஆகுது. அப்படியே அந்த இடத்துலையே அவர் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே அப்படியே கீழே அப்படியே ஒரு மாதிரி சாயிறாங்க. அந்த சைடு ஆரம்பம் பயந்துட்டு ஏய் மிஸ்டர் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் நம்ம ஜின்னை தான் பிடிக்கிறாங்க. ஜின் அப்படியே நம்ம ஆரம்போட மேலே விழுறாங்க. அவரோட ஒரு சைடு ஷோல்டர் மேலேயே அப்படியே போய் பிடிச்சிட்டு ஏய் அப்படின்ட்டு தட்டுறாங்க. ஆனால் ஜின் கொஞ்சம் கூட ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. அங்கே இருக்க அவரோட பாடி கார்ட் மூலமாக ஜின்னை அவர் மெடிக்கல் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம பாடி கார்டு, சார் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் விடுங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம சொல்கிறாங்க, இவங்க என்னை நம்பி வந்திருக்காங்க, என்னோடய ஃபேன்ஸ் தானே, ஸோ நான் இவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். ஸோ நானே பார்க்குறேன், நீங்கள் அவரை கூப்பிட்டு போயிட்டு மெடிக்கல் ரூமில் செக்கப் பண்ண வைங்க, நான் இந்த சைன் மீட்டிங் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க. சார், அது உங்கள் சேஃப்டி எங்களுக்கு முக்கியம், எல்லாம் எனக்கு புரியுது. ஸோ பார்க்க அப்படி தெரியல இந்த பர்சனை, எதாக இருந்தாலும் நான் பார்க்க. இந்த சைடு நம்ம ஜின் தான் ஒரு மாதிரி பீச்சு மூச்சு இல்லாமல் செம்மையாக ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கார். அப்படியே அவரை கூப்பிட்டுட்டு போய் அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே கூட்டிகிட்டு போய் அவரை மெடிக்கல் ரூமில் தான் சேர்க்குறாங்க. அங்கே எமர்ஜென்சிக்கு இருக்க அந்த டாக்டர்ஸ் தான் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் அவர் பயங்கரமாக அவர் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி அவர் அன்கான்ஷியஸ் போயிட்டார். எப்படியோ கண்ணை விழிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரமாச்சும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடி கார்டும் இதெல்லாம் கேட்டுட்டு அவர் மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ மேனேஜரும் நம்ம ஆரம்பிக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி சைன் மீட்டிங் நடக்கும்போது ஓகே எப்படியோ இங்கே இருக்க பர்சனெல்லாம் நான் சைன் பண்ணி அனுப்புறதுக்கு 1 hour ஆயிரும், சரி அவன் கண்ணு முழிச்சு தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போது இவங்க தான் அவர் கையில் ஒரு பேக் ஒன்று வச்சுருக்காரு மேனேஜரு. இந்த சைடு நம்ம பார்க்குறாங்க, இது அந்த பையனோட பேக் தானே? ஆமாம் சார், அந்த பையன் கொண்டு வந்த பேக் தான். ஓகே, இதில் அவனோட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார். சரி,
செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போது வந்து அந்த பேக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஃபுல்லாமே நம்ம ஆரமோட பிக்ஸு, அவருக்கு சில லெட்டர்ஸ் மாதிரி போஸ்டெல்லாம் இருக்குது. அதெல்லாமே அதில் ஒரு எழுதி அதை அழகாக பேக் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக சீல் பண்ணிலாம் இருக்குது. பார்க்கவே ஆரம் அதெல்லாம் நம்ம எதாச்சியாக நம்ம மேனேஜர் கையில் பார்க்கும்போது அவ்வளோ லெட்டர்ஸ் அவ்வளோ கட்டாக எடுக்கிறாரு. அவர் கையில் ஃபுல்லாமே 2 ஆரம் மை ஐடல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. மை ஸ்பெஷல் ஒன் அப்படின்னு சொல்லி தான் அதில் எழுதியிருக்கு. ஸோ அவர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்க்க யாரையுமே பார்த்து இது வரைக்கும் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வந்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் எப்போது இந்த பர்சனை ஃபஸ்ட் டைம் பார்த்தேனோ, என் ஐடலாக நான் எப்போ ஏற்றுக்கிட்டேனோ அப்போலேருந்து இது வரைக்கும் நான் இவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருக்காரு. அவ்வளோ அழகாக அதில் அந்த லைன்ஸ் எல்லாம் ரசித்து எழுதியிருக்காரு. அந்த 2 செகண்ட் ஆரம் அந்த டைரி அப்படியே லைட்டாக ரீட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அங்கே சார் டைம் ஆகுது அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே வந்து நம்ம ஆரமும் எல்லா திங்ஸும் அந்த பேக்லேயே வைக்க சொல்கிறாங்க. அப்போது உள்ளே இருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அது ரொம்ப க்யூட்டாக பேக் பண்ணியிருக்கு. ஒரு மாதிரி ரெட் கலரில் மேலே ரிப்பன் போட்ட மாதிரி. என்ன இது அப்படின்றாங்க. தெரியல சார், அவர் அந்த அந்த பையனோட பேக்கில் இருந்தது. ஓ அப்படியா, கொடுங்க அப்படின்றாங்க. சார் இது அவனோட திங்ஸ், இட்ஸ் ஓகே கொடுங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஆரமோட நேம் போட்டு அவ்வளோ அழகான ஒரு ப்ரேஸ்லெட், அது டிசைன்ஸு நல்லா செம்மையாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது. அதில் அப்படி இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க, வாவ் சூப்பராக இருக்குல்ல இந்த டிசைன் அப்படின்றாங்க. சரி நம்ம மேனேஜர் நம்ம ஆரமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன நடக்குதுன்ற மாதிரி. சரி ஓகே இதை அவன் பேக்லேயே வச்சுருங்க அண்டு அவன் ஐஸ் ஓப்பன் பண்ண என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போயிடுறாரு. இந்த சைடில் நம்ம ஆரம் தான் அப்படியே அது அங்கே பார்த்தது எல்லாமே ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே ஃபேன்ஸ் அண்ட் மீட்டிங்கெல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு இப்போது அவர் கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்க்கு டீட்டெயில்ஸ் வருது. ஸோ ஆரமும் அப்படியே ரெடி ஆகிட்டு அவரோட எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு ப்ரெஸ் மீடியாக்கெலாம் அவரோட இன்டர்வியூ முடிச்சுட்டு போகிற அங்கே நம்ம ஜின் ஒரு மாதிரி அப்போ தான் அந்த கண்ணை முழிச்சிட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. என்ன நடக்குதுன்றது தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கார். அவருக்கு என்ன சொல்லனே தெரியல. அப்படியே சுற்றி ஆளுங்க இருக்கிறாங்க. என்ன இங்கே வந்து என்ன நடக்குது? சோ ஜின் என்னடா பண்ண? ஐயோ ஜிம்மின் அப்போவே சொன்னான், நீ ரொம்ப நர்வஸ் ஆகுற, கண்டிப்பாக நீ ஐடலில் பார்க்கும்போது மானம் கெட்டு தான் போவ அப்படின்னு சொல்லி அப்படியே நடந்துச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரே திட்டிக்கிறாரு. சிங்கமாக போச்சு உன்னால் ஜின் அப்படின்ட்டு அவரை வந்து ஒரு மாதிரி புலம்பிக்கிறாரு. சைடு உள்ள டோர் ஓப்பன் ஆகிட்டு ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாங்க. ஜின் அப்படியே ஸ்டன் ஆகி பார்க்குறாங்க. நம்ம ஆரம் அவ்வளோ அழகாக மேன்லியாக அப்படியே ஒரு மாதிரி அவரோட அந்த ஷர்ட் ஃபுல் கை ஷர்ட்டெல்லாம் ஒரு மாதிரி டைப் பண்ணிவிட்டு 2 ஷர்ட் பட்டனை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்படியே வராரு டயர்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு. நம்ம ஜின்னை பார்க்குறாங்க. ஜின்னை பார்த்ததும் ஆரம் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனால் ஆரம் ஸ்மைல் பண்ணுறது ஜின்னுக்கு ஒன்றுமே தெரியல, அவரோட ஐஸ்க்கும் எதுவுமே தெரியல. அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. சைடு நம்ம மேனேஜர் தான், சார் நீங்கள் இங்கே வரணுமா?
நான் பார்த்துட்டேன், நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள்லாம் போங்க அப்படின்றாங்க. ஸோ அது வந்து போங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாரு. ஸோ பாடி கார்ட்ஸு, நம்ம மேனேஜர், அங்கே இருக்க நர்சஸ்லாம் போகிறாங்க வெளியே. சரி நம்ம ஜின்னுக்கு ரொம்ப பதட்டமாகுது. ஒரு மாதிரி கான்ஷியஸ்க்கு வந்துட்டு என்ன நடக்குது இங்கே, காட் எனக்கு வேறு என்னால் ப்ரீத்தே பண்ண முடியலையே, எனக்கு வேறு மறுபடியும் ஹார்ட்டில் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பீடாக அடிக்குதே. ஜிமின் நீ பக்கத்தில் வேறு இல்லாமல் போயிட்டியே, டே பாடுறா, உண்மையிலுமே பாடுறா, என் ஐடலை நான் நேரில் பார்த்துட்டுண்டா, என் ஐடல் என் முன்னாடி வேறு வராங்கடா, என்னால் ஐயோ காட் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரீத் பண்ணுறதுக்கு. அப்படி ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஆரம்பம் ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டிம்பிள் ஸ்மைலோட வந்து ஒரு சேரை இழுத்து போட்டு நம்ம ஜின் பக்கத்தில் உட்காராங்க. அது ஓகேனா அப்படின்றாங்க. ஜின் பேசுகிறது ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்புறமா ஜின் அப்படி ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. அவரோட ஐ கான்டாக்ட் பண்ண முடியல, அவரால் அந்த ஐஸ் அந்த ஃபேஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு மாதிரி ஐயா நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச், நான் தேவையில்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சரி நம்ம ஆரம்பம் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க, லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு. இருக்கட்டும், உன்னோட நேம் அப்படின்னு கேட்குறாங்க. சோக்ஜின், என்னோடய நேம் சோக்ஜின். ஓகே, என்ன பண்ணிட்டுருக்கேன்? நான் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் 2 இயர்ஸாக, இப்போ தான் காலேஜ் முடிச்சு அப்படின்றாங்க. ஓகே, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜின் அப்படி ஆரம் கேட்டது ஒரு மாதிரி அவர் ஐஸையும் மீட் பண்ணுறாங்க. 2 செகண்ட் ஆரம்கோ ஜின்கோ அவங்களோட ஐஸ் அப்படியே மீட் ஆகுது. ஜின்னோட ஐஸில் ஒரு மாதிரி டியரி ரெட்னஸோட அந்த ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி டீப்பாக இருக்குது. ஆரம் அந்த ஐஸை பார்க்குறாங்க. அவங்க எதுவுமே பேசவே இல்லை, ஒரு மாதிரி அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு உன்னை தான் கேட்குறேன் அப்படின்றாரு. ஆமாம் எனக்கு அது வந்து எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில அப்படின்றாங்க. நீ நர்வஸ் ஆகாத, நீ நார்மலாகவே பேசு, நான் ஒன்றும் இங்கே மான்ஸ்டர் கிடையாது, நான் ஒரு ஹியூமன் தான், புரியுதா அப்படின்றாங்க. இப்போ இந்த வார்த்தையை சொல்லும்போது நம்ம ஜின் அப்படியே ஒரு மாதிரி ஜிமின் சொன்னது ஞாபகம் வருது. அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுறாங்க, ஜிமின் மாதிரி பேசுகிறாங்க, ஒரு மாதிரி அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியான்ட்டு ஒரு மாதிரி அப்படியே ஓகே ஐம் சாரி அப்படின்றாங்க. சொல்லு, உன்னோட நேம் ஜின். ஓகே, உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்? என்ன அவ்வளோ பிடிக்குமா? நான் இந்த கேப்பாப் வேர்ல்டுல வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே என்னை நீ ஃபாலோ பண்ணுறியா என்ன அப்படின்றாங்க. அந்த சைடு நம்ம ஜின் தான். ஆமாம், நீங்கள் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன், உங்களோட ஒவ்வொரு நியூஸும் நான் டெய்லி கேதர் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இந்த சைடு ஆரம்பம் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றாரு. என்ன ஒன்றும் இல்லை, சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம மேனேஜரை தான் கூப்பிட்றாங்க. மேனேஜர் அப்படியே வெளியிலேருந்து வந்து அவரோட பேக்கை கொடுக்குறாங்க. இந்தா அவனோட பேக், அண்ட் நீ என்கிட்ட சைன் வாங்கவே இல்லைல்ல, உனக்கு என்னோடய ஆட்டோகிராஃப் எதில் போடணும் அப்படின்றாங்க. அப்போது நம்ம ஜின் தான் அவரோட டைரி ஒன்று எடுக்கிறாங்க. அந்த பேக்லேருந்து தேங்க்யூ சொல்லிவிட்டு அந்த பேக்லேருந்து எடுக்கிற டைரியில் லாஸ்ட்டு ஆரமோட ஒரு பிக், இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு பிக்கு, அதில் தான் அது மேலே சைன் வாங்குறாங்க. அப்படியே அவர் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த சைன் பண்ணுறாங்க. போதுமா என் சைன் மட்டும் உனக்கு அப்படின்றாங்க. என்ன புரியல? இல்லை, என்னோடய ஃபேன் சைன் மீட்டிங்க்கு நிறைய பேர் எனக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, நீ எனக்காக என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க புரியல? நீ எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டேன் அப்படின்றாங்க. அப்போ ஜின் ஒரு மாதிரி அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிஃப்ட் எடுக்கிறாங்க. பட் அது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. இது வந்து அவ்வளோ காஸ்ட்லி கிடையாது, ஆனால் இது உங்களுக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை, நான் ரொம்ப ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஆரம் அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ ஃபார் த கிஃப்ட் அப்படின்றாங்க. இந்த சைடு நம்ம ஜின் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு ஐடல், உங்களுக்கு நீங்கள் எது கேட்டாலும் எவ்வளோ வேணாலும் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, என்னோட இந்த சின்ன கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஆரம் சொல்கிறாங்க,
எல்லாம் எனக்காக ஸ்பான்சர்ஸ் அண்ட் அவங்க எனக்கு ஒரு பொருள் தராங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு யூஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் வந்து அவங்க எங்களை அப்படி பார்க்குறாங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் நாங்கள் ஒரு விஷயத்த செய்கிறோன்னா அது அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். பட் நீ எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் எனக்கு லவ் கொடுக்குற, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிஃப்ட் கொடுக்குற, ஸோ இது எனக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜின் அப்படியே மெல்ட் ஆயிடுறாங்க ஆரமோட அந்த ஸ்பீச்சில். இப்போ ஆரம் தான் ஸ்மைல் பண்ணிட்டே, இப்போ நீ ஓகே தானே, போறியா, போலாமா அவங்க வீட்டுக்கு அப்படின்றாங்க. ஓகே நான் போய்க்கிறேன், தேங்க்யூ, சாரி உங்களுக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு சட்டுன்னு இறங்கி அவரோட அந்த பவ் பண்ணுறாங்க. அப்போ அவரோட அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஆரம்க்கு கால்கிட்ட அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஜிப் மூடாமல் இருக்கிறதால இந்த சைடு ஜின்னு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி எடுக்கிறாங்க. இந்த சைடு ஆரம் தான் அப்படியே அந்த லெட்டர்ஸில் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு அவர் கேட்குறாங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு இந்த லெட்டர்ஸ்லாம் கிடைக்குமா, இது எனக்கானது தானே, இல்லை இதில் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கல அதான் கேட்டேன். ஆமாம், ஓகே இது உங்களுக்கு தான், வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வாங்குறாங்க. சரி நம்ம ஆரம் அப்படியே அந்த கை வாங்கும்போது அப்படியே ஜின்னோட கையும் டச் ஆகுது. ஜின்னு ஒரு மாதிரி ஷை ஆகுறாங்க. அவருக்கு அது நடக்கிறது எதுவுமே நினைவு மாதிரியே தெரில, ஃபுல்லாக ட்ரீம் வேர்ல்டில் இருக்க மாதிரி இருக்குது. அவருக்கு பயங்கரமாக நர்வஸ் ஆகுது. அவரோட ஹார்ட் பீட்டு ஸ்பீடு நம்ம ஜின்னோட கையிலையே தெரியுது. ஆரம்பிக்க ஒன்றும் இல்லை, கூல் டவுன், இவ்வளோ நீங்கள் நர்வஸ் ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. எனக்கு சொல்லணுன்னா நான் ஒன்று அன்றைக்கி ஒரு கார் நைட் நீ க்ராஸ் பண்ணும்போது பார்த்தேன், ரொம்ப க்யூட்டாக இருந்தேன். ஸோ உன் ஃப்ரெண்ட் சம்திங் ஷ்டேயாங் என்னோட மேனேஜரோட பிரதர், ஸோ உனக்காக தான் என்கிட்ட வந்து கேட்டிருந்தானா இந்த மாதிரி ஃபேன் சைன் மீட்டிங்க்கு ஹலோ பர்மிஷன் கேட்டிருந்தான். ஸோ உன்னோட பிக் காட்டினப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அன்றைக்கி பார்த்து அந்த பர்சன் தானேன்ட்டு நேரில் பார்த்துட்டு உங்ககிட்ட பேசணுன்னா நீ இந்த மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிட்ட. இட்ஸ் ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா அப்படின்ட்டு நம்ம ஆரம்பி கேட்குறாங்க. சரி ஜின்னுக்கு அப்படியே அவர் அந்த லெட்டர்ஸில் எடுத்து ஆரம் கையில் கொடுக்குற போது அப்படியே நர்வஸில் இருப்பாங்க. சரி கேட்டதுமே அப்படியே ஸ்டக் ஆகிட்டு நின்றுடுறாங்க. சரி நம்ம ஆரம் தான் ஹலோ மிஸ்டர், என்னாச்சு உன்னை தான் அப்படின்றாங்க. சரி ஜின் என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலையா, எனக்கு இது வரைக்கும் யார் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததே இல்லை. நான் வந்து யாருக்கிட்டேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டினதே இல்லை. யூ ஆர் இன்ட்ரெஸ்டிங். என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டவங்களை நான் இப்போ தான் மீட் பண்ணுறேன். ஸோ உங்கூட என் லைஃப்பை ஷேர் பண்ணலான் இருக்கேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என் கூட டேட் வர அப்படின்றாங்க. என் சைடு நம்ம ஜின் தான் ஒரு மாதிரி அழுகிறாங்க. அவரோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ். இதெல்லாம் கனவா நினவா எதுவுமே தெரியல. அப்படியே போயிட்டு அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. அவரோட அந்த ஹாப்பினஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம ஆரம்ப டைட்டாக ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆரம் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அப்படியே பேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் இதோட முடியுது. எனக்கு ஸ்டோரியே வரலடா, எனக்கு ஹெல்த் இஷ்யூ வேறையா, சுத்தமாக என்னால் முடியவே இல்லை. அண்ட் இது எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுவேன்.